ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவுமே நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நாங்களுமே இங்கே ரொம்பவுமே நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோனா, டே டு டே லைஃப்பில் யூஸ்ஃபுல்லான நிறைய கிச்சன் டிப்ஸ், ஹோம் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த சின்ன வெங்காயம் உரிக்கிறது தான் ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா, காலையில் ஹரிபரியாக சமைச்சிட்டு இருக்கும்போது வெங்காயம் உரிக்கிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகும். அந்த மாதிரி டயத்தில் என்ன செய்கிறீங்கன்னா, உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயத்தை எடுத்துகிட்டு நல்லா வெங்காயம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற காய்கறி கட் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வெங்காயம் ஓரளவு ஊறி வந்துடும். அந்த டயத்தில் நீங்கள் நைஃப் எடுத்துகிட்டு அதோட தலைப்பகுதி இருக்கும் இல்லையா, அதை கட் பண்ணி அப்படியே எடுத்துட்டிங்கன்னா அது தொலி சூப்பராக உறிஞ்சிக்கிட்டு வந்துடும். ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு உரிச்சு எடுக்கிறதுக்கு. இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இந்த கண்ணு எரியும்ல வெங்காயம் உரிக்கையில், அந்த பிரச்சனையுமே இருக்காது. வேகமாகவே பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் அவ்வளோ வெங்காயத்தையும் ஈஸியாக உரிச்சு எடுத்துடலாம். ஏன்னா அதனோட தோல்லாம் வந்து நல்லா தண்ணியில் ஊறி போய் இருக்கனால ஈஸியாக வந்து நம்மளுக்கு பீலாகி வந்துடும். இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ ஃபுல்லாக வெங்காயத்தையுமே உரிச்சு எடுத்தாச்சு. கொஞ்சம் நேரத்தில் இவ்வளோ வெங்காயத்தையுமே நான் உரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நல்ல இந்த டயத்தில் சம்மர் டயத்தில் பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூலாம் நம்மளுக்கு அதிகமாகவே கிடைக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி பல்காக வாங்கி கட்டி வச்சுறோம். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு நாள்லேயே இந்த வெயிலுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பூ வந்து அழுகி போன மாதிரி ஆயிடுது, காஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். நம்ம எப்படி கட்டி வைக்கிறோமோ அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்ல பூவெல்லாம் கட்டி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு பூ கட்டும்போதே ஃபேன் காற்றுல இல்லாதபடி உட்காந்து நீங்கள் கட்டி முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு டிஷ்யூ கிளாத் எடுத்துகிட்டு நீங்கள் கட்டி வச்சுருக்க பூவை அதுக்குள்ளே வச்சு நல்லா மூடி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பூவை கசங்காமல் நல்லா மூடி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க. லைட் வெயிட்டான பிளாஸ்டிக் கவரில் எடுத்துகிட்டு முடிச்சு போட்டுக்கோங்க. அதில் எந்த ஒரு ஏருமே இல்லாமல் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் அந்த பூவை எல்லாமே உள்ளே நல்லா மூழ்கிற அளவுக்கு அமுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கவருக்குள்ளே இந்த மாதிரி கொஞ்சமாக சாப்பாட்டு அரிசியை போட்டு வச்சுட்டிங்கன்னா அந்த பூவில் இருக்க ஈரப்பதம்லாம் போயிட்டு பூ வேகமாகவே வந்து உங்களுக்கு காஞ்சு போயிடாது, வதங்கி போன மாதிரி ஆயிடாது. சூப்பராக நீங்கள் எப்படி கட்டி வச்சிங்களோ அதே மாதிரி ஒரு வாரம் ஆனாலுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதில் உள்ள ஏரமே இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் வச்சுட்டு மூடி போட்டு அப்படியே நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பூ வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். இந்த டிப்பையுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. இப்போ ரொம்பவுமே இந்த கொசு தொல்லை அதிகமாக இருக்குது. நம்ம வந்து இந்த மாதிரி சுருள் பத்தியெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்ச நேரம் தான் பொருத்தி வைப்போம். இந்த ஃபேன் காற்றுல பார்த்தீங்கன்னா இந்த சுருள் பத்தி வேகமாகவே எரிஞ்சு கரைஞ்சு போயிடுது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா, நீங்கள் பத்தி பொருத்தி வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தண்ணி வச்சு ஃபுல்லாக வந்து நனைச்சி விட்ருங்க. நல்லா நனைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பத்தியை பொருத்தி வச்சிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு அப்படியே ஸ்டே ஆகி நின்று எரியும். இதன் மூலிமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கொசு தொந்தரவுமே இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பத்தியுமே வந்து வேகமாகவே காலியாகிடாது. இந்த டிப்பையுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கொஞ்ச நேரம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும். அதனுடைய புகை வந்து ரொம்ப நேரம் ஸ்டே ஆகி கொசு தொல்லையே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம கண்டிப்பாக இந்த முட்டை தோசையெல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம் இல்லையா. அப்போ என்ன தெரியுமா செய்வோம், அந்த முட்டையை வந்து டைரெக்டாக வந்து அப்படியே தோசையில் உடச்சி ஊற்றிடுவோம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறனால சில நேரத்துக்கு அதில் வந்து அழுகி போயிருக்கும் அந்த முட்டை. அதை வந்து நீங்கள் உடச்சி ஊற்றுறனால அந்த முட்டை இது பார்த்திங்கன்னா தோசையுமே வந்து வீணாக போயிடும். சில நேரங்கள் நம்ம பார்க்காம விட்டுட்டோம்னா அது நம்மளுக்கே தெரியாமல் அந்த தோசையை சாப்பிடவும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி முட்டையை தனியாக உடச்சி ஊற்றிக்கோங்க. உடச்சி தனியாக எடுத்துகிட்டு கலக்கி எடுத்துக்கலாம். இதில் தேவையான மசாலா பொடி சேர்க்கணுமா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் குழந்தைகளுக்கு கொடுக்குறதுனால சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் தோசை சுட்டதுக்கப்புறம் இந்த தனியாக நம்ம உடச்சி கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டையை வந்து இது கூட நீங்கள் சேர்த்துட்டு ஆயில் வேணால் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான முட்டை தோசை ரெடி ஆயிரும். நான் எதுக்கு இந்த டிப் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா,
நீங்கள் டைரெக்டாக தோசையில் முட்டையை உடச்சி ஊற்றாதீங்க. அழுகுன முட்டை, முட்டை இருந்தால் நம்மளுக்கு தெரியாது, தோசையுமே வீணாக போயிடும். அதனால் செப்பரேட்டாக தனியாக உடச்சி ஒரு பாத்திரத்தில் கலக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசையில் ஊற்றி எடுக்கலாம். இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோசையுமே வீணாகாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த டிப். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து இந்த கறி துணி, புடு துணியெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அது பார்த்திங்கன்னா அங்கனையும் இங்கனையும் கிச்சனில் கிடக்கும். அது நீட்டாக ஒரு இடத்துல ஹேங் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைப்போம். இன்றைக்கி நான் சிங்க்குக்கு மேலே இருக்கிற அந்த சுவத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹூக் வாங்கி ஒட்டிட்டேன். இது ஆன்லைன்லேயுமே கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா நான் டைட் பண்ணுறது, லூஸ் பண்ணுறது மாதிரியெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஹூக் வாங்கிட்டு நீங்கள் ஒட்டி விட்டுக்கோங்க. அதில் இந்த நம்ம கையில் மாட்டோம்ல பேங்கிள் இருக்கு இல்லையா, அந்த வளையலை ஒன்று போட்டுவிட்டு நீங்கள் இந்த கறி துணி, புடு துணியெல்லாம் எங்கெங்கே போடுவீங்களோ கண்ட இடத்துலையும் போடாமல் இந்த மாதிரி ஒரே இடத்துல வந்து நீங்கள் வந்து ஹேங் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நீங்கள் பாத்திரம்லாம் கழுவி முடிச்சதுக்கப்புறம் கை துடைக்கிறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். இது ஒரு சூப்பரான டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னடா வெத்தலை எடுத்து வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? சில நேரம் நம்ம வீட்டில் விசேஷங்கள் நடந்தாலும் சரி, இல்லை யாராவது வந்து நம்மளுக்கு வந்து வெத்தலை வந்து பல்காக கொடுத்துருப்பாங்க. வெத்தலை ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் சளி தொந்தரவுக்குலாம் ரொம்பவுமே நல்லது. டெய்லி கூட வெத்தலை சாப்பிட்லாம். குழந்தைகளுக்குமே நம்ம கொடுக்கலாம். இந்த வெத்தலையை ரொம்ப நாள் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா காஞ்சா அழுகி போயிடும். அதுக்கு பார்த்தீங்கன்னா வெத்தலையோட இந்த காம்பு பகுதியெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சூப்பராக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த காம்பு பகுதியில் இருந்து தான் பார்த்திங்கன்னா வெத்தலை வந்து அழுகி போய் வரும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆஞ்சி எடுத்துக்கிறலாம். இப்போ ஃபுல்லாத்தையுமே வந்து நான் வந்து ஆஞ்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில்வர் டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே கீழே பார்த்திங்கன்னா ஒரு டிஷ்யூ வச்சுக்கலாம். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம அந்த காம்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெத்தலை, அதையும் இதில் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு டிஷ்யூ கிளாத் போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. வெத்தலையே தெரியாத அளவுக்கு மூடி வச்சுட்டு அந்த சில்வர் டிஃபன் பாக்ஸை நல்லா க்ளோஸ்டாக மூடிக்கோங்க. ஏர்டைட் பாக்ஸாக இருந்தால் இன்னுமே ரொம்பவுமே நல்லது. சில்வர் பாக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா தான் அழுகாது. பிளாஸ்டிக் பாக்ஸை விட சில்வர் பாக்ஸ் தான் ரொம்பவுமே நல்லது. மூடிட்டு அப்படியே நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும் வெத்தலை, 1 மாதம் கூட வரும். இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம காய்கறியை கூட்டு பொரியல் செய்யும்போது, கண்டிப்பாக பொரியல் செய்யும்போது அவரைக்காய் பொரியலாம் செய்யும்போது நீங்கள் கடுகு, வெங்காயம் தாளிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக பூண்டு தட்டி சேர்த்து செஞ்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உடம்புக்குமே ரொம்ப நல்லது. நீங்கள் வழக்கம் போல் தாளிப்பு கொடுக்குற மாதிரியே கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், வரமிளகாலாம் சேர்த்துட்டு ஒரு 3-4 பூண்டை போல் தட்டி சேர்த்துக்கோங்க. பீன்ஸு, கேரட்டு, அவரைக்காய் இந்த மாதிரி பொரியலுக்கு செய்கிறனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் அவரைக்காய் பொரியல் தான் செஞ்சுருக்கேன். அதுக்கு முன்னதாகவே பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூடெல்லாம் தட்டி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாசிப்பருப்பு, அவரைக்காய்லாம் சேர்த்து செய்கிறனால அவரைக்காய் பொரியல் ரொம்பவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.